ஹாய் காய்ஸ், கல்வி கலன் அகாடமியிலிருந்து நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது. மேக்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது கரெக்டான வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபார்முலா இல்லாமல் ஷார்ட்கட் முறையில் நாம் வகுப்புகளை பார்க்கலாம். இந்த வீடியோவில் சதவீதம் சம்ஸ் பார்க்கலாம். 100 பகுதியாக கொண்ட பின்னம் சதவீதம் எனப்படும். 100% கொண்ட பின்னம் அப்படின்னா நாம எப்பவுமே 120% கணக்கு பண்றது இல்ல, ஸ்டாண்டர்டா வச்சிருக்கோம். என்னது 100%. அதுக்கு மேல போனா அதிகரிக்குது, கீழே போனா குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஸ்டாண்டர்டா என்ன வச்சிருக்கோம் 100. அதை தான் சொல்றாங்க 100 பகுதியாக கொண்டு சதவீதம் கணக்கிடப்படுகிறது. இதை எந்தெந்த முறையெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா 5:100. இந்த ஈஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5/100ன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அதான் இங்க சொல்றாங்க. பின்னத்துல எழுதலாமா, விகிதத்திலையும் எழுதலாமா, சதவீதத்திலையும் எழுதலாம். 5% சொல்லிட்டு. சரிங்களா? என்ன சார் போய் இதை நடத்துறீங்க எங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடிப்படை மிகவும் அவசியமான ஒன்று. ஏன்னா அடிப்படை தெரியாம நம்ம மேலெல்லாம் போய் நிறைய வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெரிய பெரிய கொஸ்டின் எல்லாம் பார்த்துடுறோம். ஆனா பேசிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாது கிடையாது. சரிங்களா? பாரு, இதுலயே ஒரு கொஸ்டின் பாரு. சதவீதத்தை எந்தெந்த முறையில எழுதலாம்? விகிதத்தில் எழுதலாம், பின்னம் எழுதலாம், சதவீதம். இந்த 3 முறையிலுமே எழுதலாம். இதை கூட்டுருவா கூட கேட்கலாம். ஒரு பின்னத்தை சதவீதமா மாட்டினா 100ஆல் பெருக்கணுமா? சரி, நம்ம சம்ஸ் பார்ப்போம். வாங்க கணக்கெல்லாம் பார்க்கலாம். முதல் சம் பாருங்க. 3/5 சதவீதமாக மாற்றுக. எப்பயுமே பின்னத்தை சதவீதமா மாற்றணும் அப்படின்னா 100ஆல பெருக்கணும். சரிங்களா? சதவீதம் கேட்டிருக்காங்க அப்படின்னா 100ஆல மல்டிபிள் பண்ணணும். 3/5 × 100. 4 5 5 25 100. அப்போ 2 6 60%. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 1/4 சதவீதமாக மாற்றுக. பின்னத்துல இருந்தது 100ஆல மல்டிபிள் பண்ணிட்டோம். இங்க கலப்பு பின்னத்துல இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தணும். சரிங்களா? கலப்பு பின்னத்தை பின்னமா எப்படி மாத்துறது அப்படின்னா இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதை ரெண்டையும் கூட்டணும். எப்படி? 6 4 24 + 1. சரிங்களா? பை 4. அப்ப என்ன வரும்? 25/4ன்னு வரும். சரிங்களா? கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தியாச்சா? என்ன வந்தது? 25/4. இப்போ 100ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 4 4 4 25 4 100. 25 × 25 என்ன மல்டிபிள் பண்ணிக்கோ? 25 × 25. 5 25க்கு 125. 2 25 50. அப்ப என்ன வரும்? 625%. 625%. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 250 மாணவர்கள் உள்ள ஒரு பள்ளியில் 55 மாணவர்கள் கூடைப்பந்தையும் 75 மாணவர்கள் கால்பந்தையும் 63 மாணவர்கள் எரிபந்தையும் மீதம் உள்ளவர்கள் கிரிக்கெட்டையும் விரும்புகின்றனர் எனில் முதல் வினா கூடைப்பந்தை விரும்பும் நபர்களின் சதவீதம் என்ன? இரண்டாவது எரிபந்தை விரும்பும் மாணவர்களின் சதவீதம் என்ன? ஒரு வகுப்புல உள்ள மொத்த மாணவர்கள் எத்தனை பேரு? 250. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? கூடைப்பந்தை மட்டும் விரும்பும் மாணவர்களின் சதவீதம். நபர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 55. 55% கேட்டிருக்கிறதால 100ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 5 25 2 5 10 1 5 5 11 5 55. 11 × 2 22. அப்போ கூடைப்பந்தை விரும்பும் நபர்களின் சதவீதம் என்ன? 22%. அடுத்து எரிபந்தை விரும்பும் நபர்களின் சதவீதம். எரிபந்தை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை 63. சேம் தான். 250 மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் உள்ளனர். 63 மாணவர்கள் எரிபந்தை விரும்புகின்றனர் எனில் சதவீதம் கேட்கிறாங்க. 100ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0க்கு 0 5 25 2 5 10. 2 63 எவ்வளவு? 2 3க்கு 6 1 6 6 2 6 12 126/5. 1 5 5 2 5 10 மீதி 16 ஆயிடுங்களா? 1 5 5 2 5 10 5 25 மீதி 1/3. சரிங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு? எரிபந்தை விரும்பும் மாணவர்களின் சதவீதம் என்ன? 25 1/3. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12% பின்னமாக மாற்றுக. இதற்கு முன்னாடி பார்த்த வினாவில் பின்னம் கொடுத்துட்டு சதவீதம் கேட்டிருந்தாங்க. இதுல சதவீதம் கொடுத்துட்டு பின்னம் கேட்கிறாங்க. சரி, என்ன பண்ணலாம்? 12/12
100. சரிங்களா? எப்படி அடிக்கலாம்? முன்னாங்கு 12, 25 4 100. அப்போ 3/25 பின்னமாக மாற்றியாச்சா? அடுத்த வினா 233 1/3 சதவீதத்தை பின்னமாக மாற்றுக. கலப்பு பின்னத்தில் இருக்கிறத முதல்ல பின்னமாக மாற்றணும். என்ன பண்ணலாம்? 233 × 3 என்ன பண்ணலாம்? 3 9 9 6 699. அப்போ 699 + 1 வரும். கரெக்டுங்களா? இப்போ என்ன வரும்? மேலே 700/3 இருக்கு. நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம் கீழே. அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல். 1 3 3 2 3 6 மீதி 1/3. அப்போ இதை பின்னமாக மாற்றினா என்ன வரும்? 2 1/3. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1000 கிலோவில் 20% காண்க. சரிங்களா? எப்படி போடலாம்? மொத்தம் 1000 கிலோ. இதில் 20% எவ்வளோ? 20/100 சதவீதம் கேட்டாங்கன்னா அப்படி போடுவோம். 2 0க்கு 2 0 கேன்சல். 20 × 10 200. இது ஒரு மாடல். சரிங்களா? இதை விட ஈஸியாக எப்படி சார் போடுறது அப்படின்னா இதுக்கு ஒரு வழி இருக்கு. சரிங்க, இங்க பாரு. 1000 வந்து 100%. கரெக்டுங்களா? 100 5ஆல வகுத்தா எத்தனை வரும்? 20% வரும். கரெக்ட் தானே? அப்போ இதை 5ஆல வகுக்கணும். எப்படி வகுக்கலாம்? 1 5 5 25 100 200 வந்துச்சுங்களா? அப்போ 200. கரெக்டா? 1000ல் 20% என்பது 100. அடுத்த வினா 200ல் 1/2% காண்க. எப்படி போடுவோம்? 200 × 1/2 × 100ன்னு எழுதுவோம். கரெக்டா? இங்க வகுத்தில் இருக்கிறீங்க போனால் மல்டிபிள் ஆகுமா? எப்படி எழுதுவோம்? 200 ÷ 2 × 100ன்னு வரும். சரிங்களா? 2 × 100 200. அப்போ என்ன வரும்? 200/200ன்னு வரும். அடிச்சிடறாங்களா? அப்போ என்ன வரும்? நமக்கு ஆன்சரு 1ன்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? சரி வாங்க. 40 கிலோகிராமில் 0.75% காண்க. பார்க்கலாங்களா? வாங்க. மிகவும் எளிமையான வினா. இந்த புள்ளியில வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து முழு எண்ணா மாத்திக்கணும். சரிங்களா? எப்படி மாத்துறது? புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குன்னு பாருங்க. அத்தனை டிஜிட்டால வகுத்தரலாம். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் இருக்கு. அப்போ 2 டிஜிட் 0ஆல பிரிக்கலாம், வகுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 0.75 × 100 என்ன வரும்? நமக்கு 75ன்னு வரும். சரிங்களா? அப்போ 40ல் 75% எவ்வளவு? 100ஆல் மல்டிபிள் பண்ணுங்களா? நம்ம இங்கே வகுக்கணுமா? ஒரு 0 கேன்சலா? 2 2 4 I 2 10 4 5 5 4 5 5 I 5 25 2 15 30ன்னு வரும். கரெக்டா? அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம இங்கே வந்து பெருக்கிறோம் இல்லையா? அப்போ 100ஆல் இங்கே வகுத்துடணும். 2 ஸ்தானம் தள்ளி இப்படி வைக்கலாமா? அப்போ 0.30ன்னு வரும். சரிங்களா? நமக்கு ஆன்சர் என்ன இப்போ? 0.30. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? வாங்க. 70 பேர் கொண்ட வகுப்பில் 60% மாணவர்கள் எனில் மாணவிகளின் எண்ணிக்கை காண்க கேட்குறாங்க. சரியா? அப்போ 100%ல் 60% வந்து மாணவர்கள், மீதி 40% வந்து பெண்கள். அவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு தெரியாது. ஆனால் 100% என்ன நமக்கு தெரியும்? 70ன்னு தெரியும். கரெக்டா? 0க்கு 0 கேன்சலா? 0க்கு 0 கேன்சலா? 4 7 28. அப்போ மாணவிகளின் எண்ணிக்கை 28. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2015ல் ஒரு நகரத்தின் மொத்த மக்கள் தொகை 1,50,000. அடுத்த ஆண்டில் 10% அதிகரிக்குமானால் 2016ல் மொத்த மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? 2015ல் எவ்வளவு? 1,50,000. சரிங்களா? 10% அதிகரிச்சது. 100% வந்து இது 10% அப்படின்னா இதுல ஒரு 0 விட்டணும், இதுல ஒரு 0 விட்டணும். அப்போ 15,000 தான் 10%. சரிங்களா? அப்போ 2015ல் எவ்வளவு இருந்துச்சு? 1,50,000 இருந்தது. அடுத்த வருஷம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 15,000 அதிகரிச்சிருக்கு. அப்போ தற்போது மொத்தம் உள்ள மக்கள் தொகை எவ்வளவு? 1,65,000. சரிங்களா? 1,65,000. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா என்பது எத்தனை சதவீதம்? கொஸ்டின் நல்லா கவனிங்க. 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா என்பது எத்தனை சதவீதம்? 1 ரூபாயில 100 பைசா இருக்கும். அப்போ 2 ரூபாயில 200 பைசா பிளஸ் ஒரு 70 பைசா. அப்போ மொத்தம் எத்தனை பைசா வந்துருச்சு? இப்போ 270 பைசாவில் 15 பைசா என்பது எத்தனை சதவீதம்? சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 5 3 5 9 3 25
7. சரிங்களா? 5 10 50. அப்ப என்ன வரும் நமக்கு? 50/9ன்னு வரும். 4 9 9, 4 9 9, 5 9 45. மீதி என்ன வரும் நமக்கு? 5/9ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ 45 5/9%. அடுத்து வேணா பாருங்க. ஒரு தொகையில் 12% என்பது 1080 எனில் அத்தொகையை காண்க. ஒரு தொகையை நமக்கு தெரியாது, அதாவது அசல் நமக்கு தெரியாது. அப்போ 100% என்பது நமக்கு தெரியாது. ஆனா 12% என்பது 1080 எனில் அதன் அசல் கேட்குறாங்க. ஓகேங்களா? எப்படி அடிக்கலாம் பாரு. 52 100, 6 2 12, 1 6 6, 1 6 6, மீதி என்ன வரும்? 48. 48 வருங்களா? 8 6 48. அப்போ 180ன்னு வரும். இரண்டு கிராஸ் மல்டிபிகேஷன் தானே பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 50 × 180 மல்டிபிள் பண்ணி என்ன வரும் பாரு. 0 0 0 8 40. சரிங்களா? அடுத்து 1 பண்ணும்போது 50ன்னு வரும். அப்போ என்ன வரும்? 9000 வருது. சரிங்களா? அடுத்து வேணா பாருங்க. 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள். கணித பாடத்தின் திறமையற்றோர் சதவீதம் என்ன? அதாவது 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள். கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர்னு கேட்கிறாங்க. சதவீதம் கேட்கல, எத்தனை பேர்னு கேட்கிறாங்க. அதே போல திறமையானவர்கள் கேட்கல, திறமையற்றவர்கள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வினாவுல கவனிக்க வேண்டிய பகுதி. சரிங்களா? 100% எவ்வளவு? 25 மாணவர்கள். 72% பேர் பாஸ், அதாவது கெத்தா இருக்காங்க, நல்லா படிக்கிற பசங்க. மீதி ஃபெயில் ஆகிற பசங்க எத்தனை பேர்? அதாவது திறமையற்றோர் எவ்வளவு? 28% பேர். அப்போ 28% பேர் எத்தனை நபர்கள்னு கேட்குறாங்க. ஒரு 25 25, 4 25 100, 4 25 100, ஒரு நாள் 4, 7 4 28. அப்போ எத்தனை திறமையற்றவர்கள் எத்தனை பேர்? 7 நபர்கள். சரிங்களா? அடுத்து வேணா பார்க்கலாம். 240 விட 15% குறைவான எண் என்னன்னு கேட்குறாங்க. 240ல 15% குறைவான எண் கேட்குறாங்க. அப்போ 240ல 15% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கும். சரிங்களா? எப்படி அடிக்கலாம்? 1 0க்கு 1 0 கேன்சல். 12 2 24, I 2 10, 1 5 5, 3 5 5, 3 12 36. குறைவான எண் கேட்குறாங்க. அப்போ 240ல 36 மைனஸ் பண்ணணும். 10ல் 6 போச்சு அப்படின்னா 4, 3ல் 3 போயிடும் 0. அப்போ 204. சரிங்களா? அப்போ 240 விட 15% குறைவான எண் என்ன? 204. நெக்ஸ்ட் என்ன பாருங்க. ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயில் இருந்து 12 லட்சமாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் என்ன? சரிங்களா? எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு? 3 லட்சம் குறைஞ்சிருக்கு. கரெக்டா? 15 லட்சம் 3 லட்சம் குறைஞ்சிருக்கு. சதவீதம் கேட்டிருக்காங்க. நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 3 3, I 3 5, 1 5 5, 25 100. அப்போ எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு? 20% குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஒரு மாணவர் தனது 12 கேள்விகளுக்கு விடையளித்து அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான மதிப்பெண் பெறுகிறார். மேலும் அவர் 60% மதிப்பெண் பெறுகிறார். ஒவ்வொரு கேள்விக்கும் சமமான மதிப்பெண் அளிக்கப்பட்டால் தேர்வில் கேட்கப்பட்ட மொத்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி 12 கேள்விகளுக்கு விடையளித்து 60% மதிப்பெண் பெறாரு. 12 கேள்விகளுக்கு மதிப்பளித்து 60% மதிப்பெண் பெறுகிறார். மீதி எத்தனை சதவீதம் தான் இருக்கு? 40%. சரிங்களா? அப்போ 60% வந்து 12, 40% எவ்வளவு? 0க்கு 0, 1 6 2 6 12, 70, 2 4 8. அப்போ 12 8 20. இப்போ தேர்வில் கேட்கப்பட்ட மொத்த வினாக்கள் எண்ணிக்கை எத்தனை? 20. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை 25% உயர்த்தப்படுகிறது. அந்த தொலைக்காட்சி பெட்டியின் விலையை பழைய விலைக்கு கொண்டு வருவதற்கு எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. கடைசியில பாருங்க, குறைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ ஃபார்முலா பாருங்க. R/100 + 6 × 100. சரிங்களா? குறைக்க வேண்டும்னு கேட்டா பிளஸ், அதிகரிக்க வேண்டும்னு கேட்டா மைனஸ். இந்த 6 கொடுத்துக்கிற சதவீதம். அப்ப என்ன வரும் நமக்கு? 25/25 + 100, 125 × 100. சரிங்களா? 1 25 25, 5 25, 125, 1 5 5, 25 100. அப்ப எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும்? 20% குறைக்க வேண்டும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்பறையில் 100 மாணவர்கள் உள்ளனர். அவர்களில் 60% பேர் கிரிக்கெட்டும், 30% பேர் கால்பந்தும், 10% பேர் இரு விளையாட்டுகளையும் விளையாடுகின்றனர். இந்த இரு விளையாட்டையும் விளையாடாத நபர்களின் எண்ணிக்கை என்ன? இந்த இரு விளையாட்டையும் விளையாடாதவங்க எத்தனை பேர்னு கேட்கிறாங்க. மொத்தம் எத்தனை சதவீதம் பேர் பாருங்க?
60% பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, 30% பேர் கால்பந்து விளையாடுறாங்க. அப்போ மொத்தம் 90% பேர். இதுல 10% பேர் வந்து ரெண்டையும் விளையாடுறாங்க. அப்போ 70% பேர் தான் இரண்டையும் விளையாடுறவங்க. மீதி 20% பேர் விளையாடாதவங்க. 100ல 80% வந்து 80, மீதி 20% என்பது 20. அப்போ 20 பேர் இரண்டையும் விளையாடாத நபர்கள். அடுத்த வினா பாருங்க. ஒரு மாணவனுக்கு தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் தேவை. அந்த மாணவன் 50 மதிப்பெண்கள் பெற்று 50 மதிப்பெண்களில் தோல்வி அடைகிறார். அந்த தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஒரு மாணவனுக்கு வந்து 50% மதிப்பெண்கள் எடுத்துட்டா பாஸாம், 50% பாஸ், 50 மதிப்பெண்கள் பெற்று 50 மதிப்பெண்கள் வித்தியாசத்துல தோல்வி அப்படின்னு சொல்றாங்க. 50 + 50 எவ்வளவு வரும்? 100. சரிங்களா? அப்ப பாஸ் ஆயிடுவார்ல. அப்ப 50% என்பது 100னா 100% எவ்வளவு வரும்? 200. அப்ப அந்த தேர்வில் உள்ள மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? 200. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் உயரம் 40% குறைக்கப்பட்டு அடிப்பக்கம் 40% உயர்த்தப்பட்டால் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்ன? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. x + y xy/100. சரிங்களா? அதிகரிச்சா பிளஸ், குறைந்தா மைனஸ். சரிங்களா? பாருங்க, 40% குறைக்கப்பட்டு அப்ப -40, 40% உயர்த்தப்பட்டு +40. ஃபர்ஸ்ட் 40% குறைச்சாங்க, அப்புறம் 40% அதிகரிச்சாங்க, பிளஸ் தான், பை 100. சரிங்களா? -40 +40. ஓகேங்களா? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல், மீதி 4 4 16 -16. அதன் பரப்பளவுல எவ்வளவு மாற்றம் ஏற்படும்னா 16% குறையும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு புத்தகத்தின் விலை முதலில் 25% குறைக்கப்பட்டு பின்னர் 20% அதிகரிக்கப்படுகிறது. விலையில் ஏற்படும் மாற்றம் என்ன? இதுக்கு என்ன நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? x + y + xy/100ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? 25% குறைச்சிருக்காங்க, அப்போ -25. அப்புறம் வந்து 20% அதிகரிச்சிருக்காங்க, +20. அப்போ -25 × 20 வகுத்தல் 100. சரிங்களா? ஒரு 25 25, 4 25, 100, ஒரு 4 4, 5 20. இது என்ன வரும்? -5 வரும். இங்க என்ன வரும்? -5 வரும். அப்ப மாற்றம் என்ன? -10. சரிங்களா? அப்ப -10னா விலையில் 10% குறைந்திருக்கும். சரிங்களா?